தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 16:32 நாம் வாசிக்கிறோம். அதாவது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சுயத்தால் ஆள முடியாது. முற்காலத்தில் ஒரு பட்டணத்தை பிடிப்பது சாமானியமான காரியமல்ல. மேடான பகுதிகளில் அல்லது தீவுகளில்தான் முன்பு பட்டணங்களை கட்டுவார்கள். பெரிய பெரிய கற்களை வைத்து சுற்றிலும் மதில் எழுப்பப்படும். எனவே முற்றுகையிட்டு பட்டங்களை பிடிப்பது கடினம். வரலாறு போற்றும் இராணுவ வீரனான அலெக்சாண்டர் பட்டணங்களை பிடிப்பதில் பெயர் போனவர். பட்டணத்தை முற்றுகையிட்ட நேபுகாத்நேச்சர், தீரு என்னும் பட்டணத்தை முற்றுகையிட்ட நேபுகாத்நேச்சர் 13 வருடங்களுக்கு பிறகுதான் அதை பிடிக்க முடிந்தது. ஆனால் அப்பட்டணத்தை ஒரு சில மாதங்களே அலெக்சாண்டர் பிடித்தார். தீரு பட்டணத்தை மிக எளிதாக பிடித்த அலெக்சாண்டருக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியவில்லை. ஒரு நாள் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒரு விருந்து நடைபெற்றது. விருந்தினர் அனைவருமே அந்த மகாவீரனை பாராட்டினார்கள். அவருடைய நண்பரும் தளபதியுமான கிளிடக்ஸ் மாத்திரம் அவர் ஒரு பெருமைக்காரர் என்று கடிந்து கொண்டார். இந்த விமர்சனத்தினால் கடும் கோபமடைந்த அலெக்சாண்டர் ஒரு ஈட்டியால் கிளிடனைஸ் உருவ குத்தினார். தன் நண்பனை கொன்ற பிறகு அலெக்சாண்டர் அதற்காக மிகவும் வருந்தினார். சில நேரங்களில் தன்னையே மாய்த்து கொள்ளவும் முயன்றார். அவருடைய வீரர்கள்தான் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். பட்டணங்களை பிடித்த அலெக்சாண்டரால் தன் மனதின் தீய உணர்வுகளை கட்டுப்படுத்தவில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறார்கள். அநேக திருச்சபை தலைவர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். கோபத்தால் தங்கள் நண்பர்களை கொன்றவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் திடீரென கோபத்தில் வெடிப்பதால் நம்மில் சிலர் நன்மைகளை இழந்து போகிறோம். மனிதனின் மனது என்னும் பட்டணத்தை வசப்படுத்துவதால் உலகத்திலே கடினமான வேலையுமாகும். மனதை ஆளுவது சுயம், பொறாமை, கோபம், சந்தேகம், சிற்றின்ப பசி போன்ற பலன் வாய்ந்த கூட்டாளிகள் அதற்கு உண்டு. நம் இரட்சிப்பின் தளபதியான இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே வெல்ல முடியும். உணர்வுகளை கட்டுப்படுத்துவதும் சரி. மன சரீர நலனுக்கு முக்கியமானது கோபம். தம் மனிதநிலைகளை அழிப்பதுதான் ஆராய்ச்சி கூறுகிறது. அது மனதையும் சரீரத்தையும் கலைப்படைய செய்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது மிக பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. கோபத்தை கட்டுப்படுத்த தவறினால் நம்மை நித்திய அழிவில் அது கொண்டு போய்விடும். கோபத்திற்கு சுயம்தான் காரணம். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லெண்ணத்தோடு சுயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சுய எண்ணம் இருக்கும் மட்டும் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. பரிசுத்தமாக்கப்படாத சுயம் என்னும் சுமக்க முடியாத பாரத்தை சுமக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்மை உண்டு. சுயம் நிறைந்த உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவிடம் கொண்டு வாருங்கள். அப்போது சுயம் ஒருபோதும் உங்களை ஆட்சி செய்ய முடியாது. எனவே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.